ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யாரை பத்தி பேச போறோம், எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிறந்த நாள் ரொம்ப கோலாகலமா கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லி பல மீடியாக்கள்ல எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியாவை திறந்தாலே நேத்து ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அவருடைய பர்த்டே கேக் கட்டிங் போட்டோ மட்டும் தான் இருந்தது. ஸோ அதை பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி முதலமைச்சர் விஜய் அவர்கள், அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி அவருடைய டிவோர்ஸ் கேஸ் மிக பெரிய அளவுல பேசப்பட்டது. அதாவது அது வரைக்குமே ரெண்டு பேருமே ஒன்னாதான் இருக்காங்க. அதாவது விஜய் சங்கீதா ரெண்டு பேருமே ஒன்னாதான் இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஃபாரின்ல இருக்காங்க, இவர் மட்டும் ஷூட்டிங்காக படத்துக்காக இங்க இருக்காரு அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா ஆசைப்படி அவர் அரசியலுக்கும் வந்துட்டாரு. ஸோ மொத்தமாவே பாத்தீங்கன்னா குடும்பத்துடைய சப்போர்ட்டோட தான் முதலமைச்சர் விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா யாருமே எதிர்பார்க்காத விதமா பிப்ரவரி மாசம் எண்டில், அதாவது பிப்ரவரி 27 தான் இப்படி ஒரு கேஸ் இருக்கு அப்படிங்கறதே வெளியாச்சு. சோ அதை வந்து லீக் பண்ணது திமுக காரங்க அப்படின்ற மாதிரி அப்போ இருந்த தாவேகாவினர் சொல்லியிருந்தாங்க. பட் அது யாரு லீக் பண்ணாங்க அப்படின்றத நம்ம தாண்டி அதுல உண்மை இருக்கா இல்லையா அப்படின்றத மட்டும் தான் நாம பார்க்கணும். சோ அப்படி பாக்குறப்போ கண்டிப்பா அதுல 100% எல்லாமே உண்மையா தான் இருந்தது. ஏன் அப்படின்னா அந்த மனுக்கள்ல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு எந்த தரப்பிலுமே மறுப்பு தெரிவிக்கல. சோ அவங்க கொடுத்த ஒவ்வொரு விஷயமுமே பாத்தீங்கன்னா உண்மை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதாவது கணவன் கிட்ட இருந்து விவாகரத்து வேணும், அது மட்டும் இல்லாம எனக்கு ஜீவனாம்சம் வேணும், அவருடைய சம்பளத்துக்கு ஏத்த மாதிரி அவருடைய வருமானத்துக்கு ஏத்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஒரு ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ அவங்க ரெண்டு பேரும் பிரியறதுக்கான காரணம் என்ன அப்படின்றப்போ அவருக்கு வேற ஒரு நடிகையோட தொடர்பு இருக்கு. ரெண்டு பேருமே தொடர்ந்து வெளிநாடுகளுக்கு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்க என்ன சொன்னாலும் கேட்கவே இல்லை. இந்த பிரச்சனையை பத்தி குடும்பத்துல எல்லாருமே பேசுறதுக்கு முன் வந்தோம். ஆனா அவர் வந்து இதுக்கு முன் வரவே இல்லை. சோ எங்களோட பிரச்சனையை அவர் காது கொடுத்து கேட்கல, சமரசம் பேசுறதுக்கு அவர் வரல. சோ இது வந்து 2022 இருந்தே இந்த பிரச்சனை எங்களுக்குள்ள இருந்தது. ரெண்டு பேருமே நாங்க தனித்தனியா தான் இருந்தோம். ஒரே வீட்டுக்குள்ள இருக்கும்போது கிட்டத்தட்ட என்ன ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. அவ்வளோ கொடுமைகள் பண்ணியிருந்தாங்க. என்னோட வங்கி கணக்குகள் எல்லாமே முடக்கப்பட்டது. எனக்கான ஒரு எந்த ஒரு ஃப்ரீடமும் அந்த வீட்டுல இல்லாம இருந்தது. இது எதையுமே தாங்கிக்க முடியாம தான் நான் லண்டன் கிளம்பி போனேன் அப்படின்ற மாதிரி சோ சங்கீதா அவங்களுடைய மனுவுல இது எல்லாத்தையும் குறிப்பிட்டு குற்றச்சாட்டா முன் வச்சிருந்தாங்க. சோ இத உடனே பார்த்த தாவேகாவினர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சோ அதாவது சங்கீதா அவர்கள் மு.க. ஸ்டாலின் குடும்பத்துல நடந்த ஒரு டெத்துக்கு போயிருப்பாங்க. சோ அந்த வீடியோல கட்டி தழுவி ஒரு ஆறுதல் சொல்ற மாதிரியான விஷயங்கள் இருந்தது. சோ இதுதான் இவங்களோட விவாகரத்துக்கு காரணம். இவங்க வந்து விஜய் மேல பழி போடுறாங்க, விஜய் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்ற மாதிரி தாவேகாவினர் அவங்க மேலேயே குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. இத பார்த்த மாதர் சங்கத்தினர் பாத்தீங்கன்னா பயங்கரமான கண்டனங்கள் தெரிவிச்சாங்க. கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா சங்கீதா பத்தி எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவங்க வந்து பப்ளிக்ல வரும்போது பெருசா பேச கூட மாட்டாங்க, எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா விஜய் கூட ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்குலாம் வரும்போது அவர் பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் ஒன்னு ரெண்டு வார்த்தைகள் பேசுவாங்க. அவங்களுடைய உலகமே அப்படின்னு பாக்குறப்போ குடும்பம், கணவன், குழந்தைகள், மாமனார், மாமியார், இப்படிதான் அவங்க முழுக்க முழுக்க வாழ்ந்திருக்காங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அப்படிப்பட்ட ஒரு பெண் மேல வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு அவதூறு எப்படி ஒரு ஆண்களால பண்ண முடியும்? இதையே விஜய் வந்து தடுக்கல. பெண்களை இழிவா பேசக்கூடாது, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற, பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிற, பெண்களுக்கு மரியாதை கொடுக்கிறன்னு சொல்லி பேசக்கூடிய விஜய் ஏன் தான் மனைவியை பத்தி மத்தவங்க பேசுறத தடுக்கல, ஏன் யாரும் பேசாதீங்கன்னு சொல்லல? சோ அவ்வளோ சுயநலமா இருக்காங்களா அப்படின்ற மாதிரியும் பல பேர் பல விதமா பேசிட்டு இருந்தாங்க. இத பார்த்த மத்த கட்சியினர்லாம் என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்துல மிக பெருசா தாவேகா தலைவர் விஜய் வந்து அடி வாங்குவாரு. சோ அடுத்த ஒரு எலெக்ஷன்ல போட்டியே போட முடியாது, அவர் தேர்தல்ல நிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது, இது மிகப்பெரிய ஒரு மைனஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. பட் என்ன பண்ணாலும் மக்கள் ரொம்பவே தெளிவா இருந்தாங்க. சோ அது அவருடைய பர்சனல், அவர் பர்சனல்ல என்ன வேணா இருந்துட்டு போகட்டும், அபிஷியலா அவர் பாலிடிக்ஸ் எதுக்கு வந்திருக்காரு, மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு தான். ஏன்னா பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக அவர் வரல, மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு தான் வந்திருக்காருன்றதுல தெளிவா புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமா சேர்ந்து ஓட்டு போட்டு சோ இன்னைக்கு தாவேகா தலைவரா இருந்தவரும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா மாத்திருக்காங்க மக்கள் எல்லாருமே சேர்ந்து. சோ இதுக்கு நடுவுல முதலமைச்சர் ஃபங்க்ஷனுக்குமே பாத்தீங்கன்னா நடிகை த்ரிஷா போயிருந்தாங்க. சோ இதுக்கு முன்னாடி அவங்களோட பேச்சு விமர்சனம் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா, அந்த டிவோர்ஸ் கேஸ் வெளியானதுக்கு
அப்புறமா தான் 2 பேருமா சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரே மாதிரி காஸ்டியூம்ல ஒரே கார்ல போயிருந்தாங்க. சோ அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா போச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் பதவி ஏற்கிற அன்னைக்கு த்ரிஷாவும் என்ட்ரி கொடுத்தாங்க. வேற லெவல்ல என்ட்ரி கொடுத்திருந்தாங்க. அதுவும் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா போச்சு. அதை தாண்டி தல அஜித் அவங்களுடைய அம்மா இறந்ததுக்குமே 2 பேருமே அஞ்சலி செலுத்துறதுக்கு ஒன்னா போயிருந்தாங்க. சோ அதுவுமே ரொம்ப பெருசா பேசினாங்க. இப்ப நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க, இன்னும் எப்படி நீங்க இப்படி பண்ண முடியும் அப்படிலாம் வந்து எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் யார் என்ன வேணாலும் கேட்டுக்கோங்க, நான் இப்படிதான் இருப்பேன்ற மாதிரி அவரோட வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. சோ மக்களுக்கு தொடர்ந்து என்ன செய்யணும் அப்படின்றதையும் ஆலோசனைகள் நடத்திட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் தன்னுடைய பிறந்த நாளையும் விடக்கூடாது அப்படின்றதுக்காக அதையும் சின்ன சின்ன விஷயமா கொண்டாடிக்கிட்டு இருந்தாரு. பட் வெளியில அவர் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, சோ ஆக்சுவலி அன்னைக்கு முன்னாள் வந்து அமோனியா வாயு கசிவால ஒரு சிலர் இறந்து போனாங்க. நிறைய பேர் வந்து கவலைக்கிடமா இருந்தாங்க. சோ இன்னும் ஒரு சிலர் வந்து ட்ரீட்மெண்ட்ல இருந்துட்டு இருந்தாங்க. சோ அதை பார்க்க தாவேக அமைச்சர்கள் நிறைய பேர் போயிருந்தாங்க. பட் விஜயும் அதுக்கு வந்து இரங்கல்லாம் தெரிவிச்சிருந்தார், எல்லாமே பண்ணாரு. அவர் அதை வச்சு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, என்னோட பிறந்த நாள் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி எதுவுமே இருக்கக்கூடாது. சோ மக்கள் கஷ்டப்படக்கூடிய நேரத்துல நம்ம எந்த கொண்டாட்டத்தையும் பண்ணக்கூடாது, யாரும் எதுவும் செய்யாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா நடிகர் ஜெய், அமைச்சர் கீர்த்தனா இவங்க 2 பேருமே சேர்ந்து முதலமைச்சருடைய பிறந்த நாளை மிட் நைட், அதாவது நைட்டு 12 மணிக்கே ரோட்ல வச்சு கேக்கு வெட்டி பயங்கரமா பட்டாசெல்லாம் வெடிச்சு எல்லாருக்குமே ஸ்வீட் எல்லாம் கொடுத்து அன்னதானம் போட்டு நிறைய பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க, பயங்கரமா செலிப்ரேட் பண்ணாங்க. சோ இதுல மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, த்ரிஷா எப்போ விஷ் பண்ண போறாங்க, எப்படி விஷ் பண்ண போறாங்க, இதை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த எதிர்பார்ப்பு வந்து அன்னைக்கு ஏமாற்றம் தான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா த்ரிஷா அன்னைக்கு ஃபுல்லா எந்த ஒரு போஸ்ட்டுமே போடல, விஷே பண்ணல. இதை பார்த்த மக்கள் எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா, சரி ஓகே த்ரிஷா வந்து கொஞ்சம் சைலண்டா இருக்காங்க போல, அடக்கி வாசிக்கிறாங்க. ஏன்னா இவர் முதலமைச்சர், தொடர்ந்து அவர் பின்னாடியே போயிட்டு இருந்தா நிறைய பிரச்சனைகள் அவருக்கு தான் வரும், அவரோட பேர் கெட்டு போகும் அப்படின்றதுக்காக இவங்க சைலண்டா இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி எல்லாருமே நீங்க இப்படியே இருங்க, எதுவும் செய்யாம இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் வந்து வாழ்த்தே சொல்லலையே, ஏன் இப்ப வரைக்கும் அவர் வாழ்த்து சொல்லல, ஒரு நடிகரா அவர் வாழ்த்து சொல்லியிருக்கலாமே, ஒரு நாட்டுடைய முதலமைச்சருக்குன்னு சொல்லி அவர் நார்மலா வாழ்த்து சொல்லியிருக்கலாமே, சொல்லவே இல்லை. அப்ப அவ்வளவு அளவுக்கு அவருக்குள்ள பொறாமையா அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் பேசியிருந்தாங்க. சோ இந்த மாதிரி பல பேர் பலவிதமா பேசிட்டு இருந்தாங்க. நம்ம எல்லாருமே அதை எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் அது எதுவுமே வரல. சட்டசபை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்தது. அதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வராத மாதிரி தான் நடிகை த்ரிஷா நடந்துக்கிட்டாங்க. அது வரைக்கும் ஓகேப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா ஆனாங்க. சோ சட்டசபையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த நாள் நைட்டே ஒரு போட்டோவை ரிலீஸ் பண்றாங்க நடிகை த்ரிஷா, அதாவது போஸ்ட் போடுறாங்க. சோ இன்ஸ்டால போஸ்ட் போட்டு அடுத்த 5 நிமிஷத்துல, 5 நிமிஷம் கூட வேணாம், 5 செகண்ட்ல காட்டு தீ மாதிரி அந்த விஷயம் பயங்கர வைரலா போய்கிட்டு இருந்துச்சு. பெரிய பெரிய படம் எடுத்தா கூட கோடிகள்ல ஓடுமான்னு தெரியாது. ஆனா த்ரிஷா போடக்கூடிய ஒரு போஸ்ட் தான் பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு வைரலா போய்கிட்டு இருக்கு. சோ உடனே எல்லா மீடியாக்கள்லயும், எல்லா சோசியல் மீடியா பேஜ்லயும் இந்த ஒரு போட்டோ தான் பேசிட்டு இருந்தது. சோ அதை பார்த்து எல்லாருமே வந்து ஒரு சிலர் கொண்டாடினாங்க, ஒரு சிலர் ஆதரவு தெரிவிச்சாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சரி ஓகே, அது அவரோட பர்சனல், ஒரு பர்த்டே, அவர் ஒரு மிகப்பெரிய சிஎம், சோ அதை எப்படி அவர் ஒரு சின்ன கேக் கட்டிங் கூட இல்லாம அவர் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி விஜய்க்கு ஆதரவா எல்லாருமே பேசியிருந்தாங்க. சோ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா த்ரிஷாவை திட்டியும் பேசியிருந்தாங்க. த்ரிஷாவோட ரசிகர்கள்லாம் த்ரிஷாவுக்கு ஆதரவாகவும் பேசியிருந்தாங்க. சோ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களே பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜயோட பர்த்டே பத்தியும் த்ரிஷா போட்ட அந்த போஸ்ட பத்தியும் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா யாருமே வந்துட்டு சங்கீதா அவர்களை பத்தி பேசவே இல்லை. எதனால நான் சொல்றேன் அப்படின்னா, கண்டிப்பா இங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் நமக்கே தெரியுதுங்கிறப்போ அவங்களுக்கு தெரியாம இருக்காது. சோ ஒவ்வொருத்தரும் இப்படி பேசும்போது, அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் போது, ஒரு மனைவியா இன்னும் அவங்க வந்து விவாகரத்து வாங்கல, மனதளவுல பிரிஞ்சிருக்கலாமே தவிர இன்னும் அவங்க வந்து சட்டப்படி அவருடைய மனைவி தான். சோ இதை பார்க்கும்போது, இதெல்லாம் கேட்கும்போது அந்த பெண்ணோட மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்றத நம்ம யாருமே பேசல, நம்ம யாருமே அதை யோசிக்கல. சோ நார்மலாவே ஹஸ்பண்ட் அப்படின்னாலே அவங்க நமக்கு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் ஒவ்வொரு பெண்களுமே நினைப்பாங்க. சோ அந்த விதத்துல என்னதான் இவங்க வந்து மனசளவுல பிரிஞ்சிருந்தாலும் தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அது இன்னும் அவங்கள எவ்வளவு பாதிக்கும், எந்த அளவுக்கு அது அவங்களுக்கு மன உளைச்சலா இருக்கும் அப்படின்றதுல கண்டிப்பா எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சோ தொடர்ந்து நாம வந்துட்டு த்ரிஷாவை பத்தியும் முதலமைச்சர் விஜய் பத்தியும் இதே மாதிரி விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா இது வந்து அவங்க குடும்பத்தையும், அதாவது சங்கீதா அவர்களையும் அவங்களுடைய பசங்களையும் எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றதுல நம்ம வந்து யோசிக்கவே இல்லை. இதனால அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல, அவங்க ஃபேமிலி சர்க்கிள்
சர்க்கிள்ல எல்லாம் எவ்வளவு அளவுக்கு பேச்சுகள் இருக்கும், எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்றத ஒரு மிடில் பீப்புளா நம்மளாலே கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நம்மள சுத்தியுமே அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. சோ இன்னும் கொஞ்சம் சொல்ல போகணும் அப்படின்னா இன்னும் ஒரு சில வீடியோஸ் எல்லாம் ரொம்பவே வைரல் ஆச்சு. சோ அதாவது முதலமைச்சர் மகன் சஞ்சய் இவர் வந்து டிகிரி வாங்கும்போது அப்போ இவங்க ஃபேமிலி பெருசா யாரும் போகல, அவங்க சிஸ்டர் மட்டும் தான் போயிட்டு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க வாங்கும்போது இவர் போயிட்டு சப்போர்ட் பண்ணுவாரு. சோ இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோ ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய மகள் திவ்யா சாஷா வந்துட்டு ஒரு போட்டியில கலந்துகிட்டு வின் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து பயங்கர வைரல் ஆச்சு. உடனே தன்னோட குழந்தைய வந்து அப்படியே கட்டி அணைக்கிற மாதிரி சங்கீதா வந்து பண்ணுவாங்க. சோ இந்த விஷயம் பயங்கர வைரலா போய்கிட்டு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அப்ப அந்த குழந்தைக்கு கண்டிப்பா தோணி இருக்கும், அம்மா நம்ம கூடவே இருக்காங்க ஆனா அப்பா இல்லையே அப்படின்ற மாதிரி கண்டிப்பா எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் ஃபீல் பண்ணதான் செய்வாங்க. சோ அந்த நேரத்துல இப்படி எரியிற தீயில எண்ணெய ஊத்துற மாதிரி இவங்க 2 பேர் கேக் கட் பண்றதெல்லாம் வெளியில வந்தது, இத பத்தி எல்லாரும் பேசுறாங்க அப்படின்னா இது அவங்களை எவ்வளவு பாதிக்கும் அப்படின்றது கண்டிப்பா நம்மளால வந்து சொல்லவே முடியாது. இன்னும் சொல்ல போகணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருடைய பிறந்த நாளை அவங்க குடும்பமா சேர்ந்து எந்த அளவுக்கு கொண்டாடி இருப்பாங்க, எவ்வளவு சந்தோஷமா அந்த பிறந்த நாளை எதிர்நோக்கி இருந்திருப்பாங்க. அதாவது 2 பேரும் சேர்ந்து இருந்த வரைக்கும் சோ அவங்க ஃபேமிலியாவே அவரோட பர்த்டேவே ரொம்பவே செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா அந்த விஷயம் எல்லாமே இப்போ அவங்களோட ஞாபகத்துக்கு வந்திருக்கும். சோ அவங்க வந்துட்டு கரெக்டா ஜூன் 22 வரப்போகுது அப்படின்னாலே அவரோட பர்த்டே வருமே, அப்பாவோட பர்த்டே வருமே அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பா ஞாபகம் வந்திருக்கும். சோ இதுக்கு முன்னாடி அவங்க பண்ண செலிப்ரேஷனும் அவங்களோட மெமரிஸ்ல இருந்திருக்கும். சோ இது வந்துட்டு ஒரு நல்ல மெமரியா இருந்துட்டு போகும். கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு மிஸ்ஸிங் வந்திருக்கும். ஆனா இத மாதிரி பண்ணக்கூடிய ஒரு ஆளை பாக்குறப்போ திரும்பவும் அவங்களுக்கு இவர் மேல கோபம் தானே வர செய்யும். அப்ப 2 பேரும் சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லையா? இதுக்கப்புறம் 2 பேரும் சேரவே மாட்டாங்களா? ஏன் அப்படின்னா தாவேகா தொண்டர்கள் கட்சிக்காரர்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கண்டிப்பா நீங்க உங்க குடும்பத்தோட உங்க பசங்களுக்காக சேர்ந்து வாழணும், கூடிய சீக்கிரம் அதுக்கான ஒரு டிசிஷன் எடுங்க, அதுக்கப்புறம் நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக நிறைய செய்யுங்க, அவங்கள பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நிறைய தரப்புல இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆகஸ்ட் 7ஆம் தேதி இவங்களுடைய கேஸ் வந்து மறுபடியும் ஹியரிங் வரப்போகுது. அப்போ 2 பேருமே நேர்ல ஆஜராகுவாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒட்டுமொத்த மக்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீதிபதி அவர்களுடைய உத்தரவுமே அதுதான், கண்டிப்பா நேர்ல ஒரு டைமாவது 2 பேரும் ஆஜராகணும், அப்பதான் உங்களுக்கு வந்து டிவோர்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமா வந்து ஜீவனாம்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய அளவுல பேசப்படும். அதாவது சங்கீதா அவர்கள் விஜய் முதலமைச்சரா ஆவதற்கு முன்னாடியே பெரிய அளவுல ஜீவனாம்சம் எதிர்பார்த்திருந்தாங்க. இப்போ அவர் முதலமைச்சரா ஆனதுக்கு அப்புறமா கண்டிப்பா அதுக்கு ஈக்குவலா அவங்க எதிர்பார்ப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சோ தொடர்ந்து பார்க்கலாம் இவங்களுடைய இந்த பிரச்சனை எங்க போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி. சோ ஒரு பெண்ணோட மனசை கஷ்டப்படுற அளவுக்கு இன்னொரு பெண் வந்து கண்டிப்பா நடந்துக்க கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல சொல்ல வர்றது. சோ உங்களுக்கு முதலமைச்சர் விஜய் சங்கீதா சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாம் டே பை டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.